உங்களோட பேர் என்னன்னு சொல்றது எப்படி? நீ பேரன் வந்துட்டு தெலுங்கு மக்கள்லாம் பாருங்க சர்ஃப் போட் கொண்டு போயிடும். பிரதான தொழிலா வந்து என்ன செய்யறதுக்குன்னா அந்த வேட்டையாடுறது பாருங்க. இதுல ஒரு ஆள் வந்து சர்ஃப் பண்றா. இந்த தெலுங்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த அந்தரனுக்கு நமஸ்காரம். சாப்பிட்டீங்களான்னு சொன்னா ஐயோ இங்க போற வழியில ஆக்சிடென்ட். எக்கச்சக்கமான லோக்கல் ஆக்கள் வந்துட்டு இங்க வந்துட்டு வேலை பழகி வச்சிருக்கணும். அதாவது இந்த சர்ஃபிங் பண்ணுறது மற்றது கைட் மாதிரி நான் வந்துட்டு நித்திரையாகி சைட்டுக்கு வெட்டிட்டேன். டக்குன்னு அண்ணான்னு சொன்னோன்னா இதில் முன்னு குஞ்சால ஃபுல்லாக உள்ளுக்கு முன்னுக்கு இருக்கல இருந்தீங்கண்டா கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. ஸ்கேமுகள் இது எல்லாம் மாட்டுப்படாதீங்க. இங்கே சிங்களமும் கதைப்பீங்க. எந்தெந்த மொழி எழுதுவீங்க கையால? நீங்க ஜாலியா இருக்கும் ஃபன்னா இருக்கும் இல்ல ஜோச்ச நீங்க பெரிய பெரிய டாக்டர்மார் இன்ஜினியர்மார் லோயர்மார்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. பீச் வாலிபால் அதான் கல்விதான் வந்து ஒரு சமூகத்தையே அப்படியே மாத்தும். இதுல தயிர் வடை வாங்கி கொடுக்குறோம். சந்தோஷமா நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். உங்கள் எல்லாருக்குமே தொடர்ச்சியாக காணொலிகள் பார்த்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் அந்த வாகனம். நாங்கள் வந்து உள்ளுக்கு கட்டில் மேசை உள்ளேயே நாங்கள் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதிகளுமே செய்து நாங்கள் பயணித்து கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு 39வது நாளில் இருக்கிறோம். இலங்கையை சுற்றி நாங்கள் 120 நாட்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறோம். இன்றைக்கு 39வது நாளில் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பாறையில் இருக்கிறோம். அம்பாறையிலையும் குறிப்பாக வந்து அக்கரைப்பட்டில் நிற்கிறோம். அக்கரைப்பட்டில் பீச் அடியில் தான் நாங்கள் நேற்று படுத்துனாங்க. இந்த இடத்துல நேற்று வந்து சரியான மழை. இடைக்க மழை பெய்யும் இடைக்க மழை விடும். அப்போ மாறி மாறி நாங்கள் அதில் வெளியில் தரப்பால் விரிச்ச போட்டு படுத்திருந்த நாங்கள். பிறகு வெளியில் மழை வந்துட்டு திருப்ப விடத்தை வர மழை விட்டுட்டு திருப்ப போய் படுத்துனாங்க. அப்புறம் திருப்ப வந்துட்டு வெளியால் விட்டு இதில் படுத்துட்டு இப்போ தான் நாங்கள் எழும்பி இதில் பள்ளி இருக்குது. பள்ளியில் போயிட்டு வெளியே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இன்றைக்கி சஹிப்பண்ணா வீட்டை போகிறோம். சஹிப்பண்ணா வீட்டை போயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு சமையல் ஒன்று இருக்குது. சமைச்சிட்டு நாங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி குறிப்பாக இந்த இடத்துலேருந்து அருகம்பைக்கு நாங்கள் வலிக்கிட போகிறோம். சரி, நேற்று எப்படி இருந்த நித்திர? நிம்மதியான உறக்கம். ஆனால் ஓகே சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்பப்போ மாறி மாறி எலும்பி பழக்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிப்போம். ஓகே, நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு வெளிக்கிட்டு நாங்கள் அக்கரைப்பட்டு டவுனுக்கு ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பீச்சிலேருந்து டவுன் ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதால் முஸ்லீம்களுடைய பெருநாள். அதாவது வந்து பள்ளிக்கெல்லாம் போயிடும். அதால் வந்துட்டு இன்றைக்கு கடைகள் எல்லாமே பூட்டிய நிலைமையில தான் இருக்கும். கவிதையா மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. பாருங்க, கனகாலத்துக்கு பிறகு இதுல நாங்கள் மாட்டு வண்டியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. என்னன்னா மாட்டு வண்டி அதான் சூப்பரா இருக்கு. கனகாலத்துக்கு பிறகு பார்த்துருக்கிறோம். அப்படி இப்போ அதில் இருந்துட்டு இங்கே சஹிப்பண்ணா வீட்டை வந்துட்டோம். இன்றைக்கு இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு சமையல் ஒன்று போட போகிறோம். சமையல் ஒன்று போட்டுட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் அருகம்பைக்கு அப்படியே வலிக்கிட போகிறோம். என்ன சஹிப்பண்ணா என்ன செஞ்சு தர போகிறாராம்? பிரியாணியாமா? பிரியாணி இன்றைக்கு வந்து பிரியாணி. வணக்கம் அண்ணா. என்ன நித்திரை இல்லையா? எங்கே படுக்க 4 மணி ஆகிட்டு செம்மசூரன் நெக்ஸ்ட் போய் வந்து ரைட் இப்போ அந்த உங்கள்கிட்ட வெறும் கொண்டு வார்த்தை வந்து சொல்லிங்க அடுத்த போல் ஒழுங்கினு என்ன பிடிச்சி மழை பெஞ்சது இல்லை மாறி மாறி. அப்போ மழைக்குள்ள மாறி மாறி எலும்பி 4 மணி மழை பெஞ்சு விட்டு கொண்டு இருந்தேன். நான் பார்த்தேன் நீங்கள் சவுப்பட படுப்பில்லை என்னத்துக்கு நீங்கள் வீடியோ போட்டுருந்தீங்க. ஆட்கள் வந்து பார்த்தது கடைசி வீடியோ. அப்போ அதாவது ஆட்கள் வந்து சவுப்பட போடுவாங்களே. சரி, இன்னைக்கு என்ன செய்வோம்? இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? தம் பிரியாணி ஆக்குறோம். தம் பிரியாணி. ரைட் ரைட். ஃப்ரைடே ஸ்பெஷல். ஃப்ரைடே ஸ்பெஷல். நான் எல்லாம் அரைஞ்சி வந்து இன்றைக்கி ஆக்குறேன். எல்லாம் அரைஞ்சிட்டு பலதாக ஆக்குறோம். என்ன செய்கிறோம்? செய்கிறோம். சரி, ஆக்குறோமா இல்லை ஆக்குறோம் செய்கிறோம். இன்றைக்கு தம் பிரியாணி. இதெல்லாம் கோழி குஞ்சு வளைக்கணும். வீட்டு அம்மா இப்போ வளர்க்குறவா
சின்னனா குஞ்சுல வடிவா இருக்கு. இங்க பாருங்க ம் சார், உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட நாங்க இது அறுத்து உங்களுக்கு சாப்பாடு இல்ல நான் அதை காட்டுறேன். நாங்க அதை அறுக்க போறோம்னு சொல்லலையே. இது நாங்க ஆசையா வாங்கி வளர்க்குறோம். என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க? பேர் ஒன்றும் வைக்கல. ஏன்னா ஆசையா எங்கட வீட்டு எல்லாம் பேர் வச்சிருக்கோம். இதை நாங்கள் வாத்தன்னு சொல்கிறோம், நாங்கள் அது சேவலன்னு சொல்கிறோம், இதை போட்டு கோழின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பேர் ஒன்றும் வைக்கல. பேர் வைக்கல. ஜெரின் ஒருத்தருக்கும் சரியா நித்திரை இல்லை. அப்போ இன்றைக்கு எல்லாருமே ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. புவனேஸ்வரா வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுனுக்கு போக போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைப்போம்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ சமைப்போம்னு இருந்துட்டு கடைசியாக நாங்கள் அருகம்பைக்கு போக போகிறோம். அதில் நாங்கள் சமைச்சா வந்துட்டு எங்கட முறைப்படி வந்துட்டு அப்போ இங்கே வந்துட்டு அக்கரைப்பட்டு முறைப்படி வீட்டில் சமைக்கணும். நாங்கள் அந்த பிரியாணியை சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி டவுனுக்கு போயிட்டு வீட்டுக்காக வேலை விட்டு அடுத்தது இதில் இருந்துட்டு நாங்கள் டவுனுக்கு போயிட்டு அந்த கேஸ் முடிஞ்சுது. நேற்று பார்த்துருப்பீங்க. நாங்கள் கடைசியாக விறகடுப்பில் தான் சமைச்சினாங்க. அப்போ அந்த கேஸ் வந்து வாங்க வேணும். அதுக்காக நான் இதில் இருந்து அப்படியே டவுனுக்கு போகிறோம். நீங்கள் சாப்பிட்றீங்க என்ன வீட்டுக்கு கொடுக்கறதா தான் நீங்கள் சாப்பிட்றீங்கண்ணா? யூசுப்புக்கு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் உண்மையா வைஃப் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்குற வந்துக்கிட்டு கடும் சண்டை 3 நாளாக. அதுக்கு ரெண்டே சாப்பிட்டு போவோம். சாப்பிட்றாங்க சமைக்காங்க, நாம போவோம். அது நாடு போனேன் சொன்ன அப்படி தாங்க. அது ஒன்றும் இல்லை மக்களே. அது என்ன பிரச்சனைடா, ஒருத்தருக்கும் சரியா நித்திரை இல்லை. ஒரு மனத்தையாவது ஒரு மழை வந்தது. அப்படியே அந்த குழப்பத்திலே இருக்கிறதால எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றாங்க. இப்போ இதில் லாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இந்த மஞ்சள் கலரில் கேஸ் வந்துட்டு நார்மலாக எடுக்கலாம். ஆனால் அதுலேயே வந்துட்டு இந்த சின்ன சிலிண்டர் இருக்குது தானே, அது வந்து எடுக்கிறது கஷ்டம். அதால் நாங்கள் மன்னாரில் எடுக்கல, ட்ரிங்கோட வந்து எடுத்த நாங்கள். உங்களுக்கு போயிட்டு விசாரிச்சு பார்ப்போம். இருக்கா அண்ணா? கேஸ் இருக்குது, எடுத்துருவாங்க சிலிண்டரை. பீக் எம்பேஸ்ன்னு சொல்லி இங்கே தான் இருக்குது. அக்கரைப்பட்டு பொத்துவில் ரோட். இந்த சின்ன சிலிண்டர் இருக்கா? இது அந்த பெரிய ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கேயே வந்துட்டோம் நாங்கள். இந்த இதுதான் இந்த கேஸ். மேலே வந்து அடுப்பு தனியாக பொறுத்துறது. இது வந்து அடுப்பு மிச்சம் எப்படி என்ன சமைக்க கிடைக்க நின்றுட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து 6900, கிட்டத்தட்ட 7000 வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் நாங்கள் கேஸ் மட்டும்தான் எடுத்தது 2 கிலோகிராம் இதுக்கு. அப்போ வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 732 ரூபா வந்தது. 2 ரூபா டிஸ்கவுண்ட். 2 ரூபா டிஸ்கவுண்டா? அக்கரைப்பட்டு வந்ததாலையா? சரி, நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு போக போகிறோம். இதே கடையில் என்ன 800 ரூபாய்க்கிட்ட வரும். நாங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்டே எடுத்ததால் குறைவாக எடுத்துட்டோம். புது சிலிண்டர் பார்த்து எடுத்தா? நாங்கள் புதுசு பார்த்து எடுத்தோம். உங்களுக்கு நாங்கள் சமைச்சு முடியும் மட்டும் ஏதாவது சேவம்னு சொல்லிட்டு இந்தியாவில் முகத்துவார பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். சின்ன முகத்துவார பக்கம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காட்டி நடந்தான். இருந்தாலுமே நல்ல அழகாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக தென்னை மரங்கள். அங்கால வந்து பார்த்தீங்கன்னா கடல். ஸோ நாங்கள் இன்றைக்கி அருகம்பை போக போகிறோம். கடைசி நாள் அக்கரைப்பேட்டில் இருக்க போகிறது. இந்த இடத்துல மட்டக்களப்பு இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த வரவேற்பு, மக்கள் அன்பு, பாசம் எல்லாமே நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. எங்களை வந்து தேடி வந்து கதைச்சு, ஸோ அதை வந்துட்டு மறக்கவே முடியாது வாழ்க்கையில். அந்தளவுக்கு இங்காலையெல்லாம் நல்ல சப்போர்ட். கடலை பாருங்கள் இப்படி. இதில் குப்பை போடுறதுக்கு இதை போட்டிருக்கணும் போல். இந்தியாவில் வந்துட்டு கடல் வந்துட்டு இந்தியாவில் முகத்துவாரம் வெட்டினவன் அந்த பகுதியில் தான் நிற்கிறோம். அன்றைக்கு பார்த்துருப்போமே, நேற்று கூட வீடியோவில் காட்டியிருப்போம் அந்த முகத்துவாரம் வெட்டின பகுதி. இங்கே இருந்து அதில் பார்த்தா தெரியும். கடல் தாவரங்கள் எல்லாம் சைட்டுக்கு இப்படி வந்துட்டு பாருங்க. அலைய பாருங்க அப்பா. மற்றது இது வந்துட்டு இங்கால கடற்கரையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கல் இருக்குமாம். அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் இப்படி போனோடனே சரிவாக உள்ள இழுத்துரும். மற்றது அலையும் வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்க. அதான் அந்த சின்ன மூத்து வாரம். அந்த இடத்துல தூண்டில் ஓட்டு மீனெல்லாம் பிடிச்சி கொண்டிக்கிறோம். அன்றைக்கு வந்து இந்த முகத்துவாரம் வெட்டைக்கு வந்திருப்போம். அதே முகத்துவாரமா இதண்டு தெரியாத அளவுக்கு இப்படி உருமாறி இருக்குன்னு பாருங்க. அன்றைக்கு சின்னனா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இதாக வந்துட்டு. ஓ
முதல்ல அண்டைக்கு எவ்வளோ சின்னனா இருந்தேனே இவ்வளோ பெருசாக இல்லை அந்த இடமெல்லாம் ஆழமாக இருக்கு. மற்றது அந்த மட்டக்களப்பில் அந்த அண்ணா அவர் சொல்லியிருப்பார். அவர் வந்துட்டு இந்த மட்டக்களப்பில் இருக்க பெரிய மூத்துவாரத்தால் போய்க்கு மூத்துவாரம் தான் உள்ளதுலேயே டேஞ்சரான இடமா. அதில் வந்துட்டு சுழி மற்றது அலை வந்துட்டு இல்லாமல் இழுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நாங்கள் கடலுக்கு நடுவில் போயிட்டு சமைச்சிருப்போமே. அந்த மட்டக்களப்பு மூத்தாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25 பேருக்கிட்ட இழந்திருக்கணுமா. நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த மூத்துவாரம் வெட்டிக்க சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு ஆள் ஒரு இதில் இருந்துட்டு ஒரு இந்தளவு தூரத்துக்கு தான் வெட்டினவ. இப்போ அரிச்சு அங்கேருந்து தண்ணியும் வந்து இவ்வளோ பெருசாகிட்டு பாருங்க. அவன் இந்த மண் முனியிலேருந்து விழுந்துட்டான். எங்களை விழுத்தியே அவன் வந்து இதை செய்கிறான். 10 நிமிஷம் இதில் நிற்கட்டான். தானங்களை விழுத்தி காட்டுறாரான். சரி, ஒரு கருத்தொன்று சொல்லணும் போல இருக்கு. சரி, அடுத்தவங்களை கீழே விழுத்துறதுக்கு பள்ளம் தோன்றதை விட நாங்கள் அந்த பள்ளம் தோன்ற நேரத்தில் நல்ல விஷயங்கள் செஞ்ச மாட்டா இங்கேயே போயிடலாம். நீ தள்ளதுக்கு அவ்வளோ எல்லாரும் பள்ளத்துக்கு அவ்வளோ மாடா. சரி, ஏதோ செய்கிற செய். கீழால் அப்படியே கோர மாதிரி வெட்டி கொண்டு வரான். சரி வரட்டா, பாய்டா. இவ்வளோ நேரத்துக்கு நீ வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமேடா. புவனேஸ்வரன் நான் வந்துட்டு எங்களோட கோவமாக இருக்கிறேன். ஏன் கதைக்கிறீங்க இல்லைண்ணா? ஏனண்ணா கதைங்கண்ணா. ஹாய் ஒன்று சொல்லுங்க. ஹாய் ஒன்று சொல்லுங்க. புவனேசாமி எல்லாருமே பார்த்துக்கொள்ளுங்க. புவனேஸ்வரனா இன்னைக்கு ஃபன் மூட்டில் இல்லை. ஓகே, தூண்டில் ஓடின பாருங்க. இரை போடாமல் அந்த ரப்பர் இது தான் போடினோம். இது வந்துட்டு இந்த தூண்டில் நொட் வந்து தனியாக வாங்குறதா, அதாவது சுற்றுற அந்த மெஷின் இருக்குது தானே, அது வந்துட்டு தனியாக வாங்குறதா. இதுக்கு இரை போடுற இல்லை, நோம்பு ரப்பர். மினுங்கி கொண்டு பாருங்க. சைடில் இருக்கு பார்த்தீங்களா? எரியா கேம் ஊசியாக இருக்கு. வெயிட் ஒன்று இருக்கும். இந்த ஊசி வந்து பெரிய ஊசியாக இருக்கு. ஓ, மெல்லிஸ் இல்லைண்ணா. எங்கட தூண்டில் இருந்த மாதிரி மெல்லிஸ் இல்லை. இது நல்ல பெருசு. இது அந்த வெட்டுற நூலும் இல்லை, கொஞ்சம் ஈர மாதிரி இருக்கு. பட்டமேத்துற நூல் மாதிரி இருக்கு. இதில் இந்த தூண்டில் விசுக்க போயினோம். கன தூரத்துக்கு போவோம் பாருங்க. இது மறுபடியும் இந்த இடத்துல கணக்க கிலோ உள்ள வெயிட் வந்து பிடிச்சவையா, வெயிட் உள்ள மீன் வந்து பிடிச்சவ. அப்பா இன்னும் அங்கே போயிட்டுப்பா கன தூரத்துக்கு. நானே ஏதோ இதில் பக்கத்தில் போகும்னு சொல்லி பார்த்தா இது அங்கே அந்த அந்த கை பொயின் பண்ணுறேன்ல, அந்த அலை வெளிக்கிடுது அந்த இடம் வரைக்குமே எரிஞ்சிட்டேன். சும்மா சிம்பிளாக விசுக்க போகுது. இப்போ நாங்கள் அதில் இருந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டோம். இப்போ நான் விட்டேன். இதில் இருந்துட்டு சாப்பிட்டு நாங்கள் அருகம்பைக்கு போக போகிறோம். அருகம்பையில் கணக்க விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு 2-3 நாள் நிற்போம்னு நினைக்கிறேன். அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அடுத்த பார்க்கலாம். அடுத்தது பிரியாணி வாசம் அடிக்குது லைட்டான. எல்லாரும் தான் ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. கோழியே இங்கே இருந்து பயமுறுத்துறீங்க. இது நீங்கள் இது வந்துட்டு சரி, இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி தான் வீட்டிலே சமைச்சவன். ஸோ இப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாங்கள் சமைச்சா வித்தியாசமாக வந்துடுவேன். என்ன மீன் குழம்பு வச்ச மாதிரி போயிடும். பிரியாணி இங்கால ரைத்தா. இது என்னென்னா இது வந்துட்டு அந்த கார்லிக்கையும் ஜிஞ்சரையும் போட்டு பேஸ்ட் மாதிரி. இதான் அந்த சவுதியில் செய்கிற மாதிரி.
இப்படி தானே இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் மாதிரி வந்து ரோஸ் கலரில் இருந்துச்சு அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குது அது சேர்ந்து சாப்பிட்டா உடனே விட எவ்வளோ பிரியாணி சாப்பிடலாம். இந்த இதுதான் அந்த ஐட்டம் எவ்வளவும் சாப்பிடலாமா பண்ணோன்னா சரி நான் அதை போட்டு அடிக்கிறான் இல்லாட்டி நடக்குது. குழம்பிட்ட போகிறதுக்காக வேண்டி அதான் ஆனால் எழும்புங்கண்ணா நித்திர ஒன்றே என்ன அவ்வளோ லேட் பண்ணுறீங்கண்ணா எவ்வளோ நேரம் சொன்னாங்க இவ்வளோ நேரம் சொன்னாங்க நாங்கள் வலிக்கிடுங்க படுக்க போகிறோம் நீங்கள் பாருங்க எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போயிட்டேண்ணா சாப்பிட்டு என்ன படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தண்டிட்டீங்கண்ணா ஏன்னா இப்படி செய்கிறீங்கண்ணா வாங்க வலிக்கிடுவோம் லேட் ஆகுது சரி ஸ்கூல் பஸ் ஆச்சு. சரி ஓகே இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு நாங்கள் ஃபர்மான் அண்ணா எல்லாருமே கூட்டிகிட்டு சை பண்ண எல்லாருமே நாங்கள் இன்றைக்கி இதுலேருந்து அருகம்பை போகிறோம். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் நித்திர வந்துட்டு இப்போ ஃபர்மான் அண்ணா ஏற்றி கொண்டு நாங்கள் அப்படியே போகிறோம். எல்லாரும் ஹாய் சொல்லி விடுங்க. ஃபர்மான் அண்ணா ஹாய் என்று சொல்லுங்க. ஹாய் சொல்லி விடுங்க. ஓகே அப்படியே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அருகம்பை போகிறோம். கிட்டத்தட்ட இதில் இருந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் நாங்கள் அப்படியே இங்கேருந்து போக வேணும். நாங்கள் திருக்கோயில் என்ற பகுதிகளால் போய் கொண்டிருக்கிறோம். நேற்று வந்து இங்கே திருக்கோயிலில் அந்த முருகன் கோயில் ஒன்றுக்கு நாங்கள் வந்திருந்தாங்க. அது வந்து சோழ காலத்தில் கட்டினன்னு சொல்லி எங்களோட வந்து நண்பர்கள் சொல்லிடும். யாராவது அது சம்பந்தமான முழு தகவல்களுமே தெரியுமாட்டா சொல்லிக்கொள்ளுங்க. ஐயோ கடவுளே, ஐயோ இங்கே போகிற வழியில் ஆக்சிடென்டா பொறுமையாக இதான் போகணும் மட்டும் தான் சொல்கிறது. அண்ணா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு டிரைவர் அன்னைக்கு மன்னார் போனாங்க. சரியோ அன்னைக்கு வந்துட்டு மன்னார் போனாங்க. மன்னார் போகிற வழியிலே மலசீனா வந்துட்டு நித்திரையாகி இப்படி சைட்டுக்கு வெட்டிட்டேன். டக்குன்னு அண்ணான்னு சொன்னோன்னதான் இப்படி நேரம் எதுன்னு இல்லாட்டி மன்னாரில் இப்படி தானே விழுந்துருப்போம். நீ அன்றைக்கு மண்ணால வேற ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்து அது சின்ன ஆக்சிடென்ட் இல்லை நான் சொல்ல வரது நாங்கள் இந்த முருங்கல்ல இருந்து மன்னார் ரோட்டுக்கு போய் கொண்டுட்டேங்க. நித்திரை இங்கே ஸ்டியரிங் டக்குன்னு அண்ணா இப்படி நடந்திருந்தா என்ன நடந்திருக்குல்ல இதே மாதிரி பாஞ்சிருக்கும். இது பரவாயில்லை, இது பக்கத்தில் நின்றுட்டு அங்கால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளம் சரியான பாஞ்சிருக்கு. மக்கள் பார்த்துட்டு வருவோம் என்னண்டு இதில் முன்னும் குஞ்சால ஃபுல்லாக உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சரியான எரும மாடுகள் போகுது பாருங்க. ஃபுல்லாக எரும மாடுகள் இப்படியே போகுது. அடுத்தது நாங்கள் இப்போ வந்துட்டு வாகன விபத்தொண்ட பார்த்துட்டு வந்த நாங்கள் அந்த வாகன விபத்தை பார்த்ததுல இருந்துட்டு எனக்கு மனசே சரியில்லை. கவனமாக கொண்டு போய் சேருங்கண்ணா. நாங்கள் கவனமாக போனாலும் சரி வாகனத்தில் விபத்துக்கள் வரும். மற்றது எதிரில் வாராக்கள் எல்லாம் ஒழுங்காக வராட்டிக்குமே பிரச்சனை. ஸோ அதான் நீங்களுமே வாகனங்களோடையில் கொஞ்சம் அவதானமாக ஓடிக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் வேகமாக போகலாம்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கையிலேயே இழக்கலாது. சில வேளை கால்கள் கைகள் அவயங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில எல்லாம் அதுக்கப்புறம் அதை வாழ்க்கையை ஜோதிச்சு பார்க்கல, அது கஷ்டம். ஸோ அதால் கொஞ்ச நேர பயண தூரத்துக்காக நாங்கள் வந்துட்டு அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் போக வேணும். அதை பார்த்ததுலேருந்து கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு தான் சொல்ல வேணும். ஸோ பயமண்டி இல்லை, பட் அது அந்த இடத்துல நாங்கள் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்றதை கொஞ்சம் ஜோதிச்சு பார்த்தேன் நான். இந்த கிளீனர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இடிஞ்சு உள்ளே வந்துட்டு இது ஃபுல்லாக கஞ்சுடிச்சி ஆறுன்னு சொல்லி போட்டாங்க. வந்துட்டு தெலுங்கு மக்கள் கஞ்சுடிச்சாறு என்ன ஒரு இடம் இருக்குல்ல அலிகாமமோ அலிக்கம்பு, அது அங்கால அலிகம்ப பொத்து இல்லை இல்ல அது அம்பார போற ரோட்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கணுமா அதில். கஞ்சி குடிச்ச ஆறு என்று ஒரு ஊர் பேர். ஸோ இதுக்குள்ளால தான் அந்த தெலுங்கு மக்கள் இருக்கணும், அதாவது தெலுங்கு பேசுகிற மக்கள் இதுக்குள்ளே இருக்கணுமா. சின்ன ஒழுங்கைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். போகிற வழியில் வேறங்க இங்கே ஃபுல்லாக வயல் நிலங்கள், அதுக்குள்ளே இருக்கிற அந்த குடியிருப்புக்குள்ளே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே தெலுங்கு பேசுகிற மக்கள் தானா. இன்னொரு ஊர் இருக்கு, அது வந்து அம்பாறை அங்கால வந்துட்டு பொத்துவிலு கிட்ட, அது வந்துட்டு அலிகாமன்ற அம்பார போற வழியில அலிக்கம்பை என்ற ஒரு ஊர் இருக்கு. அங்கேயுமே வந்துட்டு தெலுங்கு மக்கள் தான். அது வந்துட்டு தமிழ் சிங்களம் ரெண்டுமே வந்துட்டு சும்மா வாசிப்பினம் இதண்டு வினம். ஆனால்
தெலுங்கு தான் வந்துட்டு அதிக அளவாக பயன்படுத்துகிறவன். அம்மாட்ட நாங்கள் கேட்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பத்துக்கிட்ட இதில் இருக்குதாம். ஸோ இதில் இருந்துட்டு அங்கால ஆரம்பிக்குதாம் தெலுங்கு மக்கள் இருக்கிற குடியிருப்பு. ஆனால் வந்து எப்படி இங்கே வந்த வேணா அந்த அண்ணன் வந்து இது பாட்டன் முப்பாட்டன் அந்த டைமில் வந்தாங்க. அப்படி இங்கே இப்படி இருந்தது, அப்படியே இருக்காங்க. இது இப்போ இந்தியாவில் ஏரியாவில் வந்து 2 இடத்துல இருக்காங்க. அந்த அலிக்கம்பு அது நான் கிட்டத்தில் தான், அது எங்களை போகிறதுல இதுக்குள்ளாலே போகலாம், வழி இருக்கு, அலிப்பாடில் இருக்கு. இங்கேயும் இருக்காங்க அவைய. அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் அந்த திருக்கோயில் தானே, இப்போ அங்கே இருக்கிறார்கள் வந்துக்கிட்டு இங்கே கல்யாணம் முடிச்சு சேர்ந்துக்கு வாழ்ந்துக்கு அப்படி இருக்காங்க. 2 ஊர்களில் வந்துட்டு இப்படி தெலுங்கு மக்கள் பேசுகிறார்கள் இருக்கணும். இந்தியாவில் தான் இந்த தெலுங்குன்றது ஒரு மொழியாக இருக்குது. ஸோ இலங்கையில் வந்துட்டு இங்கே இருக்கணும்ன்றது வந்துட்டு ஒரு இனம் மாதிரியே வந்துட்டணும். கணக்கு பேர் இந்த இடத்துல வந்து குடியிருப்புகள் அமைச்சு இருக்கணும். ஸோ அவள் எப்படி வந்தவை, என்ன மாதிரி வந்தவை என்ற எல்லா விஷயங்களையும் வந்துட்டு யாராவது இந்த வீடியோ பார்க்குறாக்கள் தெரியுமென்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நானுமே அறியக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடியிருப்புகள் அப்படியே இருக்குது. இந்தியாவில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக காளை மாடுகள், பசுமாடு போன்றன்னு நிற்கிது. மேய்ச்சலுக்கு கூட்டி போட்டு அப்படியே வரையணும். இந்த பகுதிகளில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தெலுங்கு மக்கள் இருக்கணும், தமிழ் மக்களுமே இருக்கணும். ஸோ இதில் போகிற அண்ணா வந்து தமிழ் அண்ணா, நாங்கள் காய்ச்சினாங்க. இந்த தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த அந்தரனுக்கு நமஸ்காரம் மேர்லண்டு உமான்னு சொல்லி உமா தெலுங்கு ட்ராவலர்ன்ற ஒரு ஆள்னா வந்துட்டு ட்ராவல் யூடியூப் செய்கிறார். ஸோ அவற்றை வீடியோக்கள் நான் பார்க்குறேன். நான் எனக்கு மொழி தெரியாட்டியும் நான் இடக்கிட பார்ப்பேன். பாலையடி பிள்ளையார் ஆலயம்னு சொல்லி ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, சின்ன கோயில். இதில் சின்ன பிள்ளைகள் வந்துட்டு பெரியவங்க வந்துட்டு மேளம் தட்டி பாட்டு பாடுறாங்க. இதுல தம்பி வந்து தெலுங்கு தான் கதைக்கிறார். అందరికీ నమస్కారం అన్న, అందరికీ నమస్కారం. నేర్లండి కజన్. என்ன பாட்டு? உங்களோட பேர் என்னன்னு சொல்றது எப்படி? நீ பேரன். ரைட் ரைட் ரைட். சாப்பிட்டீங்களான்னு சொன்னா தித்திவே தித்திவே அண்ணா இவன் கதைக்கிறான். ரைட் ரைட் ரைட். என்ன பேர் உங்களுக்கு? சதூஸ். சதூஸ் தானே பேர் உண்டு தானே எல்லா மொழியிலும். என்னண்ணா நீங்க தெலுங்குல கொஞ்சம் கதைங்க. நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிறோம், அதை எப்படி சொல்றது? உச்சுண்டி. நேரு அண்டர்க்கே நமஸ்காரம். நேரு அந்தரக்கே நமஸ்காரம்டா, அப்படி ஏதாவது இருக்கா? என்ன நான் என்ன சொன்னான்னு சொல்லுப்பேன். சும்மா சொல்றீங்க. சரி, இப்ப பொடியங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாட போறோமா? அவங்க உச்சரிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிள்ளைகளுக்கு பாட்டு தெரியாது, நாம ஏதாவது ஒரு சிங்கள மொழியும் தெரியுமா உங்களுக்கு? எது எது எந்த மொழி எழுதி படிப்பீங்க? எழுத தெரிஞ்ச மொழி தமிழா? இதுல நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாட போறோம். ஸ்டார்ட். தேடி வந்த அஞ்சலா சொல்ல வார்த்தை கூட பத்தல. அது மின்னு மின்னு பொண்ணா என்ன சொல்லி போனா வாங்கி போனா மண்ணா நானே நானே தந்தா நானே நானே தந்தா நானே.
சிங்களமும் கதைப்பீங்க. என்னென்ன மொழி எழுதுவீங்க கையால? தமிழ் தான் எழுதுவீங்க என்ன? ரைட்டு. தமிழ் தான் எழுத்து வடிவத்தில் எதுவும் இன்னும் நான் வீட்டில் எல்லாம் வந்து கதைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான். இதில் தயிர் வடை வாங்கி கொடுக்குறோம். சாப்பிடுங்க சந்தோஷமா. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். இப்படி ஊரா திரிஞ்சு சந்திச்சு வரோம். சாப்பிடுங்க என்னப்பா ரோக்கோலோட நிற்கிறாங்களா? நேற்று இந்த திருக்கோயில் தேர் தானே, அங்கே வந்துட்டு இந்த பொங்கோ வாங்கினாங்களாம். முதல் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரே ஒரு பொங்கோ தான் இருந்தது. இப்போ வந்துட்டு 2-3 பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. முதல் யார் வச்சிருந்த பொங்கோ? நீங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் அவர் வாங்கினார். அவர் வந்து உகந்தையில் வாங்கினவரா? பிறகு நேற்று இது வாங்கியிருக்கணும். சரி, தெலுங்குல ஏதாவது கொஞ்சம் காய்ச்சி கொடுக்கலாம். அவ்வளோதான். எங்களை சந்திச்சது சந்தோஷம் பண்றதுக்கு அதான் தெலுங்குவா. உங்களுக்கு பள்ளிக்கு ஸ்கூல்ல வந்து தெலுங்கு படிப்பீங்க இல்லையே? வீட்டுல கதைக்கிறது. ஆனா தெலுங்கு எழுத மாட்டேன். எழுத்து வடிவத்துல சிங்களம் தெரியுமா அவருக்கு? நல்லா சிங்களம் எங்க படிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, சிங்களம், தமிழ், தெலுங்கு 3 மொழியுமே இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு 2 மொழி தெரியும். உங்களுக்கு ஒரு மொழி தமிழை தவிர வேற ஒன்று தெரியும். பாய் பாய். சரி, இப்போ நாங்கள் வந்த இடத்துல இதில் சந்திச்சுட்டு தம்பி மேரோட பாட்டு பாடி இதண்டிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு அடுத்ததாக வலிக்கிட போகிறோம். வலிக்கிட்ட எங்களோட பயணத்தை அப்படியே மேற்கொண்டு தொடர வேணும். கஞ்சிகுடியாறு, குளம், கோட்டாக்குளம், மாவட்டம் கஞ்சிகுடியாரெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பாய் பாய் பாய். வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பிரதான தொழிலாக வந்து என்ன செய்யறதுக்குன்னா அந்த வேட்டையாடுறது, மற்றது இந்த மாலைகள் இருக்குது தானே, அந்த சின்ன பல்லுகளில் வைக்கிற மாலை, மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு, குரங்கு அதுகளை வச்சு அந்த வித்தை காட்டுறது. ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இவே தான் செய்யறது. காட்டினேன் பாம்பு கொத்தி அவர் செத்துட்டாரு. எங்க இங்கே ஜெசி வந்து தானே ஃபெஸ்ட்டுக்குங்களே. அப்போ நாங்கள் ஜெசியை கூட்டிக்கு வந்து இங்கே இதுக்குள்ள குளத்துல போய் மீனெல்லாம் வாங்கி ஃபுல்லாக சமைச்சு போட்டு இங்கே வந்து ஒரு ஆள் பாம்பெல்லாம் மாட்டினேன். அவர்கிட்ட மலைப்பாம்பு மற்ற நாகப்பாம்பு குரங்கெல்லாம் இருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு குறவு இந்த பாம்பு கொத்தி செத்துட்டாரு. போன இடத்துல குறவு அலஸ்டின் எங்கிட்ட வீட்டை வந்த டைமில் நாங்கள் போனேங்க. ஸோ இந்த பிரதானமான தொழில் வந்து அப்படியா தான் இருக்குது. எங்கட வீடு எங்கட வீட்டை இப்படி தம்பி மாதிரி காட்டும். எப்படி இருக்கு? வீடு மாதிரி இருக்கா? வீடுதான். ஒரு மாசத்துக்கு மேல வீடு எங்கட வீடு தம்பி. வீடு மாதிரி இல்ல, வீடுதான். எல்லாரும் வீடு வேற வீடுதான் என்ன. எல்லாருமே வந்து பாக்கினம். ஆனால் குறைய பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர்? ஒரு 100 குடும்பம். எல்லா இடத்துலயும் பரவலா இருக்கு. அங்க தம்புத்தேகா மேலையும் இருக்காங்க. தம்புத்தேகா மேல இருந்து வெள்ளிக்கிழமைக்கு இங்க வருவாங்க. ஆனா இப்ப இவ வந்துட்டு எப்படி இலங்கைக்கு வந்த வேண்டிய ஐடியா இருக்கா? அந்த நேரம் வேலையில நிமித்தத்தை இப்போ நாங்களும் இந்த டைம் இங்கெல்லாம் வந்து விசாரிச்ச வகையில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாக்காரர்கள் இங்கே வந்த இடத்துல இவங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ இலங்கை நாடு வந்துட்டு அவையோட இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்குற ரீதியில் வந்து ஓகே இருந்தது. இது கூட வளங்கள் கூட இவையோட வாழ்க்கை முறை வந்துட்டு வேட்டையாடுறது அப்படியான அமைப்பு. இங்கே நிறைய காடு. பிரதானமா இவன் என்ன செய்யறவ?
இப்போ இங்கே வந்துட்டு இவங்க இப்போ கூலி தொழிலுக்கு தானே கூலி தொழிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களோட பழைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி ரெண்டா வேட்டையாடுறது. அது அரசாங்கம் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் தடுத்ததால வந்துட்டு இப்போ இவங்களுக்கு அந்த வாழ்க்கை நடைமுறை என்ன செய்யலாது வாழ இல்லாது, ஏன்னா அது இல்லீகல். அதனால கூலி தொழிலில் வந்து செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஆட்களும் வந்து டாக்டர் இருக்கிறாங்க, லோயர் இருக்காங்க. இந்த தெலுங்கு பேசுகிற இப்போ தம்பி மேலே சந்திச்சது தானே இவன் வம்சாவளியிலே வந்துட்டு இப்போ டாக்டர் இருக்கணும், இன்ஜினியர்ஸ் மாதிரி இருக்கணும், படிச்சு இப்போ நல்ல வழிக்கு வந்தாக்களுமே இருக்கணும். நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே சைடில் குறைய பேர் தான் நிற்கிறாங்க. ஒரு 50-60 குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அலிகம்பே என்று சொல்லி ஒரு அலிகம்பே இடங்கள்ல வந்துட்டு பெரிய பெரிய டாக்டர்மார், இன்ஜினியர்மார், லோயர்மார் என்று சொல்லி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கை தரம் வந்துட்டு நல்ல கல்வி தான் வந்து ஒரு சமூகத்தையே அப்படியே மாற்றும். கல்வியால் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு இந்த மக்கள் வந்துட்டு இப்பயுமே அதே வட்டத்துக்கே தான் இருப்பினும். ஸோ கல்வி என்ற வரைக்கும் இப்போ ஒரு ஆள் அந்த சமூகத்தில் வந்துட்டு படித்து பெரிய ஆளாக வந்தால் மெட்டாக்களை வந்துட்டு கைட் பண்ணி வழிகாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் உலகம் இருக்குது, இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி. ஸோ அதான் ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடிய விஷயம். இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள கூலி தொழிலாளர்கள் மாதிரி தான் பார்த்தோம். இவங்க ஊருக்குள்ள நாங்கள் ஒரு நாள் போனோம். ஊருக்குள்ள போனோம்னா வந்துட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய ஒரு சேர்ச். கிட்டத்தட்ட இப்போ நார்மலான அந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சேர்ச்சை விட ஒரு பிரம்மாண்டமான சேர்ச் ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த சேர்ச்சை பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த ஊருக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஃபாதரையும் நாங்கள் மீட் பண்ணினோம். ஃபாதரை தான் ஃபர்ஸ்ட்டு போய் சந்தித்தோம். அவர் சொன்னார் இப்படி தான் மக்கள் வாழ்க்கை முறைகள் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு. அவங்களோட ஊருக்குள்ளே போய் பார்த்தா பெரிய பெரிய வீடுகள், கார், அப்படி இப்படி அமைப்பு. டாக்டர் வீடு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம். டாக்டர், லோயர் மாறுற வீடுகளை பார்த்தோம். அப்போ அவங்களோட வாழ்க்கை நடைமுறை எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால் கல்வி, அந்த கல்வி மூலமாக வாழ்க்கை நடைமுறை மாறி இருக்குது. இங்கே இருக்கிற பிள்ளைகளை வந்துட்டு கடும் சிறப்பான பிள்ளைகளை பாருங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் நாட்கள் சரியான கல்வி முறைகளை வந்துட்டு கையாண்டாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் இவங்களும் ஒரு செட்டப்பான ஆட்களுக்கு வரலாம். அதான் போகிற வழியில் நாங்கள் சந்தித்தது எங்களுக்கே சந்தோஷம். பாய் பாய் பாய். ஓ காத்து இல்லை, சரி நாங்கள் இப்போ அப்படியே இதில் இருந்துட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். வெளிக்கிடுவோம். பாய். நாங்கள் பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதில் இருந்துட்டு நாங்கள் போகிற வழி வந்துட்டு இடைக்குள்ள காட்டு பகுதிகளாலையெல்லாம் போக வேண்டி வருமாம். நாங்கள் போகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே விவசாயம் செய்து நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சுட்டோம். அதால் யானைகள் வந்துட்டு வீதிக்கெல்லாம் வாரதாம். ஸோ நாங்கள் இருட்ட முன்னம் போகிறதான் எங்களுக்குமே நல்லது. அதால் நாங்கள் எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் சங்கமன் கண்டி என்ற பகுதிகளால் போய் கொண்டு வரோம். இதில் பக்கத்தில் இந்த கோயில் பார்த்துருப்பீங்க. இந்த கதிர்காம யாத்திரைக்கு போகிற ஆட்கள் வந்து அக்கரைப்பட்டில் இருந்துட்டு வந்து இதில் தங்கிட்டு தான் அப்படியே போவேணுமா. நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இதில் பழமையான முருகன் கோயில் இதெல்லாம் இதில் இருக்குன்னு சொல்லி சொன்னவன். ஸோ ஓட்டா பார்த்து கொண்டு போகிறோம். சின்ன சின்ன மலைகள் எல்லாம் வந்தது போகிற வழியில். உலகத்தையே மறந்துச்சு அது மறந்ததே இல்ல. ஜோடி ஜோடியா நீங்க செத்து கிடக்குண்டா, அதை தூக்கும் போதெல்லாம் நெஞ்சு வலிக்குண்டா. நெஞ்சு வலிக்கும். அடுத்த பாட்டு போற வழியில பாட்டு பாடி பாடி கொண்டு போறோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருங்க, நான் கோழி மூட்டை தூக்குறவன். ஆனா என்னடி அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. அல்ட்டி அடிப்படி சொட்டி அடிப்படி, நீ இப்ப சொல்லு 100 பேர் சொட்டி அடிப்படி. பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஊர்ல போய் கொண்டிருக்கிறோம். ஊரணி என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலயும் இதே மாதிரி ஊர் இருக்குது. பருத்துறையில இருக்கு. அதே ஊரணி மாதிரியான ஒரு ஊர் தான் பெயர் வச்சிருக்கு. போற வழியில சின்ன செக் பாயிண்ட் மாதிரி இருக்கு. மற்ற இந்த பகுதிகளில் அதிகளவா விலங்குகள் வந்து கிராஸ் பண்ற இடங்கள். சரி, இப்போ நாங்கள் வந்து பொத்துவில் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். பொத்துவில் டவுனுக்குள்ளால அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் சர்ஃபிங் அதையெல்லாம் பழக போகிறோம், பழகி அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துக்குலாம் நாங்கள் சுற்றி கொண்டு திரிய போகிறோம்.
அதிகளவாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ அருகம் பேக்கு வந்துட்டோம். பேண்டா வளைகுடான்னு நினைக்கிறேன், அந்த வளைஞ்ச மாதிரி இருக்குது மேப்பில் பார்க்க. ஸோ இங்கே வந்துட்டு சர்ஃபிங் எல்லாம் பழகணும் அந்த பகுதிகளில். நல்ல வடிவாக இருக்குது போகிற பகுதிகள் எல்லாமே பாருங்கள். பிறகு ஒரு வாகனம் ஒன்றுங்களை கடந்து போனதான் அந்த வாகனத்துக்கு மேலேயே வந்துட்டு சர்ஃபிங் போட் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன். இந்த பகுதியில் ஃபுல்லாக வாகனங்களை விட்டுட்டு பார்த்து கொண்டு வந்த பகுதிகளுக்கும் இந்த பகுதிகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை நீங்கள் பாருங்க. அப்படியே கணக்க விஷயங்கள் இந்த காலி மிருச அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஜல கேஃபே அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் பார்த்த வெளியில் பார்த்த அருகம்பைக்கும் இந்த அருகம்பைக்கும் நல்ல வித்தியாசம் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களாலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க சின்ன சின்ன இந்த கேஃபே மற்ற சர்ஃபிங் பழகக்கூடிய இடங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கணும். அதிகளவாக இந்த வெளிநாட்டு பயணிகளை கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூஸ் பார் மற்றது ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இதில் இருக்குது. நைட் லைஃபுமே வந்துட்டு இங்கே ஃபேமஸ். இந்த பார்ட்டி அந்த கல்ச்சர் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு இந்த வேர்ல்டில் இருக்கிற அந்த பெரிய பெரிய டிஜே ஆக்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு அந்த டிஜே எல்லாம் செய்வினோம். ஸோ அதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே உள்ளே போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே அதிகளவாக வெளிநாட்டு பயணிகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓ போன முறை வரைக்கும் சீசன் இல்லை, சீசன் இப்பயே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோட். ஓ அதான் மறுபடியும் நான் சில ஆக்களை பார்த்துருக்கிறேன். இங்கே வந்துட்டு சர்ஃபிங் எல்லாம் பழக வந்துட்டு இங்கே இருக்கிற ஆக்களையே வெட்டிங் பண்ணி ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் இங்கே வந்துட்டு இங்கே உள்ள பாய்ஸை வந்துட்டு வெட்டிங் பண்ணி இங்கே குடும்பம் நடத்தி எல்லாம் இருக்கணும். அதே இதில் அவை வந்துட்டு வெளிநாட்டுக்கும் போயிட்டு திருப்ப இங்கே வாரவை. அதுலேயே வந்துட்டு சில கப்புள்ஸ் வந்து யூடியூப் சேனல் எல்லாமே செய்யணும். அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மூணு வரைக்கும் இதில் யாருமே இல்லை, உள்நாட்டு பயணிகளை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதான் வந்து பார்க்கிங். இதில் வந்துட்டு நாங்கள் வாகனத்தை எல்லாம் பார்க் பண்ணி விடலாம். பெரிய பஸ்ஸோ காரோ வேனோ எல்லாத்தையுமே பார்க் பண்ணலாம். 3 முறை வரைக்கும் எந்த விதமான வெளிநாட்டு பயணிகளுமே இல்லை, உள்நாட்டு பயணிகள்லாம் இருந்தவ. இப்போ நாங்கள் சரியான சீசன் டைமுக்கு வந்திருக்கிறோம். பார்க்கிங்கில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. அதோட குறிப்பாக வந்துட்டு இந்த பகுதிகளில் யாராவது வீடியோ பார்க்குறாக்கள் இங்கே சர்ஃபிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமென்னு சொன்னால் இல்லை ஏதாவது தொடர்புகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுவோம். நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் போட்டு வரேன். ஏன்னா நாங்களுமே வந்துட்டு சர்ஃபிங் பழகி செய்யணும்னு தான் ஆசை. சும்மா அவங்களுக்கு போன முறை மாதிரி ஆட்டோவில் வந்துட்டு இங்கே சர்ஃபிங் இருக்குன்றதை காட்டிட்டு போகிறத விட்டுட்டு இங்கே வந்து சர்ஃபிங் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி ஃபீஸ், என்ன மாதிரி சொல்லி தருவினம் எல்லாமே வந்துட்டு இந்த முறை நாங்கள் செய்யலாம்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டி வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த சீக்ரெட் ஜங்கிள் பார்ட்டின்னு சொல்லி அருகம்பையில் நடக்குது. நான் வரைக்க கூட சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா புக் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். நடக்குது. இந்த வெளிநாட்டு ஆட்களுக்கு வந்துட்டு இந்த பார்ட்டி மோகம் இருக்குது. ஸோ அதால் அதுவுமே வந்துட்டு இங்கே நடக்கிறது. இதுதான் அந்த சர்ஃப் போட் ஸ்கூல் லெசன்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கணும். இங்கே மீன்பிடி வெள்ளங்கள் எல்லாம் இருக்குது. குறிப்பிட்ட தூரம் நாங்கள் இப்படியே நடந்து போனால் தான் அந்த பீச்சை பார்க்கலாம். போன முறை வந்ததுக்கும் இந்த முறை வர்றதுக்கும் எங்களுக்கே எக்கச்சக்கமான வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த போன முறை வந்து நாங்கள் ஆஃப் சீசனில் வந்து நாங்கள் இந்த முறை சீசன் டைமுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க எப்படி பீச் அழகாக இருக்குன்னு சொல்லி. மீன்பிடி வெள்ளங்களுமே நிற்கிது. மற்றது இந்த பக்கத்தில் கேஃபே பார் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. பார்க்க கலர்ஃபுல்லாக லைட் பண்ணி நல்ல அழகாக இருக்குது. இங்கே பாருங்க சர்ஃப் போட் கொண்டு போயிடும்.
இப்போ நாங்கள் வரைக்கும் இந்த இடம் வந்துட்டு ஆஃப் சீசன் என்ன ஆமாம் ஃபுல்லாக ஓப் சீசன். நம்ம போன முறை வர டைமில் நம்ம இந்த நடந்து போகிற இடமெல்லாம் கடலெல்லாம் இருந்தது. மற்றது தண்ணி வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்தது, நல்ல கருப்பு தண்ணி மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அங்கால கீழே இறங்கிட்டு. ஸோ இதான் சரியான சீசன். வந்த டைமில் அந்த தண்ணி கருப்பு இருந்ததுக்கான காரணம் வந்து அந்த மழை பெஞ்சு அந்த தண்ணி உள்ளுக்கு வந்ததால தான் கருப்பு இருந்தது. இது சீசன் டைம் தானே, இந்த டைமில் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல அலை இருக்காது. இதைத்தான் நாங்கள் முனை என்று சொல்லுவோம். இந்த இடத்துல குளிப்பாங்க. முனை என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கிறாங்க, அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுக்காக. அப்போ குளிக்கக்கூடிய இடம் இதுதான், சேஃபான இடம் குளிக்கிறதுக்கு. ஆனால் அந்த சைடில் அங்கே கொஞ்சம் தூரம் போனால் ஃபுல்லாக சேஃப் பண்ணலாம். இல்லாட்டி இந்த வாராங்க தான் சர்ஃபிங் போட் எடுத்துட்டு, இல்லாட்டி அங்கே இன்னும் தள்ளி போகும் தொங்கலுக்கு போனோம் என்ன சேஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ஃபுல் மேட்சிங் நடந்துக்கிறீங்க. பீச் வாலிபால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பீச் வாலிபால் டீமாக பிரித்து சும்மா விளையாடுவினோம். இங்கே இருக்கிற உள்ளூர் ஆக்களுமே விளையாடினோம், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே சேர்ந்து டீம் பிரித்து விளையாடி கொண்டிருக்கணும். இந்த அடுத்த டீமில் இறங்குது. மறுபடி இங்கே இருந்துட்டு அங்காளி சைட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக வந்துட்டு லைட் பண்ணி இங்கே இருந்து அப்படியே தொங்கல் வரைக்குமே சின்ன சின்ன இந்த சர்ஃபிங் பழக்கிற இடம், கேஃபே எல்லாம் இருக்குது. அதில் அழகாக இருக்குது. நீ மலை மப்பு இல்லாட்டிக்கு சூரியன் உதிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இந்த இடங்களில் வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான லோக்கல் ஆக்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு வேலை பழகி வச்சுருக்கணும். அதாவது இந்த சர்ஃபிங் பண்ணுறது, மற்றது கைட் மாதிரி அப்படியான வேலைகள் எல்லாம் பழகிட்டு இங்கே வந்துட்டு நல்லா உழைச்சி கொள்ளணும். எங்கள் ஆக்கள் தான் வந்துட்டு அந்த சில வேலைகள் செய்யக்கூடாது அப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறவ. ஆனால் இங்கே வந்துட்டு சும்மா ஒரு ரஷ்ய மொழி, வேறு சைனீஸ் மொழி, அந்த மொழிகள் எல்லாம் பழகிட்டு இங்கே வந்துட்டு கைடாக வந்து செயற்பட வேணும். அதோட இந்த சர்ஃபிங் வந்துட்டு இங்கே பழக்கிட்டு ஆக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்வினோம். அதிகளவாக நாங்கள் இந்த சிங்கள மொழி பேசுகிறாக்கள் தான் இப்படியான இதுகளுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. வந்துட்டு நாங்கள் சர்ஃபிங் என்ன மாதிரி ப்ரைஸ் என்னன்றதை கேட்குறோம். இங்கே வந்து சர்ஃபிங் பழகிறதுக்கான ஸ்கூல் இருக்காம். சர்ஃப் போட்லேயும் ஒரு சைஸ் இருக்குது போல, என்னென்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு சொல்லி. அடுத்தது சில ஃபாரினர்ஸ் வந்துக்கிட்டு சேஃபிங் போர்டு அங்கே எடுத்துக்கு வருவாங்க. ஓ, அங்கே வாங்கிட்டே வருவீங்க. நான் ஏர்போர்ட்டில் பார்த்துருக்குறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை. ஓ, அது பயங்கர விலையாக. சில பேர் சர்ஃபிங்குக்காகவே ஒவ்வொரு நாடுகளுக்கு போவினோம், பெஸ்ட்டான நாடுகளுக்கெல்லாம் சர்ஃபிங் பழகிறதுக்காக போவினோம். மற்றது இந்த இடங்களில் அதிகளவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமுகளும் சில வேலையில் நடக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். ஸ்கேமுகள் இதிலே மாட்டுப்படாதீங்க. இங்கே இலங்கையை பொறுத்த வரைக்கும் குறைவு. இந்த பக்கங்களில் ஃபுல்லாக வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு ஹோட்டல் மாதிரி. ஸோ இந்த ஹோட்டலில் முன்னுக்கு வெளியில் வந்துட்டு ஆக்கள் படுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வச்சுருக்கணும், சன் பாத் எடுக்கக்கூடிய மாதிரி இடங்கள். ஸோ இதில் இருந்துட்டு அப்படி கிணத்துறதுக்கு அப்படியே நாங்கள் நடந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நாங்கள் தங்குற இடமே யோசிக்க இல்லை, எங்கே தங்க போகிறோம்னே தெரியாது, போய்க்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக இருக்க மாட்டேல்ல ஜோச்சா நீங்கள் இன்றைக்கு எங்களோட நில்லுங்க, அப்போ தான் தெரியும். தங்குறதுக்கு இடம் இருக்கு, நான் போய் படுத்து போட்டு வருவேன். என்ன பார்த்தீங்களா, எங்களோட வந்துட்டு ஆள் வந்துட்டு நல்ல வடிவாக போயிட்டு படுத்துட்டு வர போகிறேன். இப்போ எங்களோட வந்துட்டு நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுல்ல. ஃபுல்லாக இருட்டிட்டே நீ அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் தங்குற இடம் தான் பார்க்க வேணும். பாருங்க, இதில் ஒரு ஆள் வந்து சர்ஃப் பண்ணுறா. இந்த அலையில் வந்துட்டு அப்படி அங்கே இருந்து சறுக்கி கொண்டு வந்தது. நல்லா இருக்கு. இது வந்து ஒரு சின்ன அலை, இது உண்மையிலேயே வந்துட்டு பெரிய அலைக்குள்ளே செய்வினோம். மறுபடியும் இந்த அருகம் பேன்ற அந்த பே வந்துட்டு அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வளைவு இருக்குல்ல, அந்த வளைவுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் நிற்கிற அந்த நிலத்துண்டு எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு குட்டி இடம், இந்த வளைவு மாதிரி, அதுதான் அந்த பேன்னு சொல்கிறது. நாங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்ஃபிங் பழகிற சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. இதில் வந்துட்டு நாங்கள் அதோட கேட்குறோம் என்ன மாதிரி எப்படி ப்ரொசீஜர்ஸ் என்ற எல்லாத்தையுமே வந்து கேட்குறோம்.
1.5 மணி நேரத்துக்கிட்ட பழக்க வேணுமாம். பழக்கிறதுக்கு 5000 ரூபா. நாங்கள் கேட்டோம் நாங்கள் என்ன மாதிரின்னு சொல்ல வந்துட்டு வெளியில் ட்ரைனிங் எல்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிட்டு நாங்கள் சர்வ் பண்ணுற எல்லாமே சொல்லி தருவினோம். அதோட ஒரு ஆள் வந்துட்டு எங்களுக்கு உள்ளேயும் வந்து சொல்லி தருவாராம். அதுக்கு பிறகு நாங்கள் கேட்டாங்க எவ்வளோ நேரத்தில் ஒரு ஆள் வந்துட்டு சராசரியாக பழகி ட்ரெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், நார்மலாக சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பேசிக்கான கேட்டதை எங்களோட முயற்சியிலேருந்து தான் சொன்னார். அது உண்மைதான். சில பேர் வந்துட்டு டக்கண்டு அந்த விஷயங்களை பிடிச்சி கொள்வினோம், சில பேருக்கு வந்து டைம் ஆகும். அதால் ஒரு ஆள் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் பழகுவார்ன்றதை சொல்லிக்கொள்ள இல்லாது. இப்போ நாங்கள் பீச்சில் இருந்துட்டு நாங்கள் வெளியில் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் தங்குற இடம் பார்க்க வேணும். இந்த இடமெல்லாம் எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இதில் இருந்துட்டு இன்றைக்கி தங்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே போகிறோம். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே சர்ஃபிங் பண்ணி மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சியை கொடுத்து சர்ஃபிங் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்குமே வந்துட்டு அதை என்ன மாதிரி செய்கிறது, எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது, என்ன மாதிரி விலை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.